இறைவனின் அடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. எழுபத்தி 3வது சுதந்திர தினமாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் இந்தியா ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நாடாக இருந்தது. நம்ம நாடு யார்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தது? பிரிட்டிஷ்காரங்கிட்டயா? சரி, அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த இந்தியாவை நம்ம சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகியது? 73 ஆண்டுகள் ஆயிருக்குது, அப்படிதானே? 73 ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியா அடிமைப்பட்டு கிடந்துச்சு. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மக்களும் சுதந்திரமாக வாழவே முடியாது. என்ன முடியாது? சுதந்திரமாக தங்களுடைய மத கடமைகளை நிறைவேற்ற முடியாது. இப்போ முஸ்லீம்களாக இருந்தால் ஒழுங்காக நம்முடைய மத இதை செய்ய முடியாது. வேறு வேறு மதத்தவர்களாக இருந்தால் அவங்க இதை செய்ய முடியாது. ஆங்கிலேயர்கள் சொல்வதை தான் நம்ம கேட்கணும் என்ற ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ இந்தியாவில் உள்ள ஏராளமான பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஆங்கிலேயரிடத்திலிருந்து இந்தியாவை என்ன செஞ்சிடணும்? மீட்டு எடுத்துடணும். சுதந்திர இந்தியாவினுடைய சுவாச காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான பேர் பாடுபட்டாங்க. அதில் பாடுபட்டவங்கள முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா? நாம் இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தில் முஸ்லீம்கள் என்னென்னலாம் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய வரலாறுகளை மறைச்சிருக்கிறாங்க. அந்த மறைச்ச வரலாறை நாம் இந்த சுதந்திர தினத்தில் உலக மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொண்டு போய் சேர்க்கணும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், சிறுவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்திய சுதந்திரத்தில் முஸ்லீம்கள் எவ்வளோ பங்கு செஞ்சுருக்கிறாங்க என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க. அப்போ யாராவது உங்களை பார்த்து இந்திய சுதந்திரத்துக்கு முஸ்லீம்கள் என்னடா பண்ணீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்களுடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக தியாகம் பண்ணி தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லலாமா? சரி, அப்போ அந்த அடிப்படையில் சுதந்திரத்திற்காக முஸ்லிம்கள் செய்த தியாகத்தை, அது சம்பந்தமான உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக கேட்டீங்கன்னு வைங்க. ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்வோம்? பதில் சொல்லுவோம். கேளுங்க பார்ப்போம். உன் பேர் என்னம்மா? சையது இல்யாஸ். சையது இல்யாஸ், என்ன வகுப்பு படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. எந்த ஊர்? தஞ்சாவூர். என்ன கேள்வி? சரி, அதாவது இந்திய சுதந்திரத்தில் முஸ்லீம்கள் நிறைய பாடுபட்டிருக்கிறாங்க, அப்படிதானே? அதில் திப்பு சுல்தான் என்ற ஒரு மன்னர் இருக்கார்ல, அவர் தான் ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டினதில் முதல் இடத்துல இருக்கிறவர் திப்பு சுல்தான் தான். இப்போ முஸ்லீம்கள்லாம் தியாகம் பண்ணலைன்னு நினைப்பாங்கல்ல. இப்போ உங்களுக்கு பாடத்திட்டத்தில் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க? கப்பலோட்டிய தமிழன், வஉசி, அவங்க இவங்கன்னு சில பேரை சொல்கிறாங்கல்ல. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஆங்கிலேயரை விரட்டி அடிக்கிறதுல வீர கொண்டவர்களாக இருந்தவர் யாருன்னு சொன்னால் அது யாரு? திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் மைசூர், ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இங்கெல்லாம் அவருக்கு கோட்டை இருக்கிறது. இந்த திப்பு சுல்தான் இந்தியாவில் ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக முதலில் பீரங்கி இருக்குல்ல, பீரங்கியை கண்டுபிடிச்சு அடித்தவர் யார் தான்? திப்பு சுல்தான் தான்.
நம்ம நாட்டில் உள்ள போராளிகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஆங்கிலேயர்களை அருவாயை கொண்டு விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறோம், நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் வந்து அவங்கள எதிர்க்கிற நிலையில் இப்படி இருந்தாங்க. அருவாயை வச்சு வெட்டினா ஒரு ஆளை தான் வெட்ட முடியும், அப்படி தானே? ஒரு அருவாயை வச்சு வெட்டினா நினைச்ச முடியும், ஒரு ஆளை வச்சு வெட்ட முடியும். ஒரு பீரங்கி வச்சு அடித்தா என்ன ஆகும்? ஏராளமான பேர் இறப்பாங்கல்ல. ஆங்கிலேயரை பீரங்கியை வைத்து அடித்து கொண்டவர் யாரு? திப்பு சுல்தான். அவருடைய பீரங்கி இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால், தமிழகத்தில் பல இடங்களில் வச்சுருக்கிறாங்க. மைசூரில் இருக்குது, சென்னையில் செத்த காலேஜ்னு ஒரு சொல்லுவாங்க, இந்த இறந்து போன இதெல்லாம் பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த காலேஜில் இருக்கிறது, கொடைக்கானலில் இருக்கிறது, சில பகுதிகளில் அவருடைய பீரங்கிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் வந்து ஹைதர் அலி, அவரும் ஒரு பெரிய வீரர் தான். அப்போ ஆங்கிலேயரை அடிப்பதில் மிகப்பெரிய வீரராக இருந்து சிம்ம சொப்பனமாக இருந்தவர் யார் தான்? திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் இல்லாமல் கண்டிப்பாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது. புரியுதா உங்களுக்கு? சுருக்கமாக சொல்கிறேன். திப்பு சுல்தானுடைய வரலாறு சொன்னா அவ்வளவுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய வாள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து ஏலம் போகக்கூடிய அளவுக்கு மதிப்பு உள்ளதாக கருதுனாங்க மக்கள். ஆங்கிலேயர் திப்பு சுல்தானுக்கு தான் பயந்தான், சரியா? அதனால் திப்பு சுல்தான்னா நம்ம என்ன செய்யணும்? அதை மக்கள்கிட்ட போய் சொல்லணும். திப்பு சுல்தான் தெரியுமா உனக்கு? இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட திப்பு சுல்தானுடைய வரலாறு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசணும், சரியா? அது நிறைய வரலாறு இருக்கிறது, உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்து, உங்கள் பேர் என்ன? மொய்தீன். என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். எங்கே? சல்சபில்லையா இங்கேயா? சல்சபில். உங்கள் கேள்வி என்ன? சரி, இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு முஸ்லீம்களுடைய பங்கு என்ன அப்படின்னு மொய்தீன் கேட்குறாப்புல. ஏன் இந்த கேள்வி வருதுன்னு சொன்னால், இந்தியா சுதந்திர தினம் தானே இன்னைக்கு. இந்தியாவில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை நினைவு கூறக்கூடிய நாள் இன்றைக்கு. யார் யாரெல்லாம் வந்து பாடுபட்டார்களோ, உழைச்சாங்களோ அவங்களெல்லாம் சொல்லணும்ல. ஆனால் அவங்களில் முஸ்லீம்களை மட்டும் மறைச்சிட்டு மற்றவர்களை மட்டும்தான் என்ன செய்வாங்க, இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சொன்னேன்னு சொன்னால், முஸ்லீம்கள் தான் வந்து இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு அதிகமாக காசை கொடுத்ததாலும் சரி முஸ்லீம்கள் தான். இப்போ நீங்கள் முட்டாய் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க? எவ்வளோ தருவாங்க? ₹1. சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டம் நடந்துச்சுல்ல, ₹1க்கு 4 பவுன் நகை வாங்கலாம். அப்படி ₹1க்கு 4 பவுன் நகை வாங்கக்கூடிய காலகட்டத்தில் வள்ளல் ஹபீப் என்பவர் வந்து ₹1 கோடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு கொடுக்கிறார். யாரு? முஸ்லீம் வந்து அள்ளி கொடுக்கிறார். எவ்வளவு கொடுக்கிறாருன்னா, வள்ளல் ஹபீப் எவ்வளவு கொடுக்கிறாரு? எவ்வளவு கொடுக்கிறாரு? ₹1 இல்ல, ₹1 கோடி கொடுக்கிறாரு. ₹1 கோடி எவ்வளோ? இன்னைக்கு கணக்கிலே போட முடியாது, அவ்வளவு நகை வாங்கலாம். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரராக அவர் தான் இருப்பார். இன்னைக்கு ₹1 கோடி அன்றைய காலத்தில் வச்சிருந்தாருன்னு சொன்னா, அவ்வளவு பெரிய பணத்தை வள்ளல் ஹபீப் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இராணுவம் அமைப்பதற்காக, இன்னைக்கு வெள்ளையனை விரட்டுவதற்காக காந்தியடிகளும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருவர் தான் வந்து வேறு வேறு விதத்தில் போராடி வெள்ளையனை விரட்டினார்கள் சொல்றாங்கல்ல. அதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இராணுவம் அமைப்பதற்காக கொடுக்கப்பட்ட தொகை ஒரே ஒரு ஆள், இந்தியா சுதந்திரம் அடையணும், எல்லாரும் தேசப்பட்டோட ஒற்றுமையோட வாழணும் என்பதற்காக ₹1 கோடி அள்ளி கொடுத்தாரு வள்ளல் ஹபீப். இது நீங்க என்னைக்காச்சும் கேள்விப்பட்டீங்களா? உங்க பாடத்திட்டத்தை சொன்னாங்களா? உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? கிடையாது, மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன் சொல்றாங்கல்ல, வஉசி கப்பலோட்டிய தமிழன், அவர் கப்பலை ஓட்டினாரு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அந்த கப்பலை வாங்கி கொடுத்தது யாரு? யாரு? அவர் பேர் என்ன? கப்பலை வாங்கி கொடுத்தவர் யாருன்னு சொன்னா
பக்கீர் முகமது ராவுத்தர் யாரு 2 லட்சம் ரூபா கொடுத்து, அந்த காலத்தில் 2 லட்சம் ரூபாங்கிறது பெரிய பணம். அவர் தான் வந்து 2 லட்சம் ரூபா கொடுத்து அந்த கப்பலை வாங்கி கொடுக்கிறாரு. வஉசி சிதம்பரனாரு இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க? ஓட்ட தான் செய்றாங்க கப்பலை. டிரைவர் தான். ஓனர் யாரு? அந்த கப்பலுக்கு ஓனர் யாரு? ஒரு முஸ்லீம். அந்த பக்கீர் முகமது ராவுத்தர் தான் வந்து இப்ப கப்பல் ஓட்டிய தமிழனுடைய அந்த கப்பலுக்கு ஓனரு அப்படிங்கிறத உலகத்தில் யாருக்காச்சும் சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் இந்த பத்திரிகையில தான் வந்துச்சா? ஆனா உண்மை வரலாறு என்னன்னு சொன்னா, அது ஓனரு ஒரு முஸ்லீமு. பாரதியார் வந்து கப்பல் வாங்கணும்னு அவர் புத்தகத்தில் எழுதுறாரு. நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக நாமும் வணிகம் செய்ய வேண்டும், நாமளும் கப்பல் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வசூலாவது இந்தியா முழுவதும் வசூல் பண்றாரு. மொத்தம் எவ்வளோன்னு சொன்னா ஒரு 13 ரூபாயோ இவ்வளோதான் வருது. எவ்வளோ? ரொம்ப சொற்பமான காசு தான் வந்து என்ன செய்யுது? ஒத்த காசுமே ஒரு அற்பமான காசு. ஆனால் ஒரு ஆள் கொடுக்குறாரு 2 லட்சம் ரூபான்னு சொன்னா, இந்திய சுதந்திரத்துக்கு முஸ்லீம்களுடைய பங்கு பாருங்க, காசு அள்ளி கொடுக்குறான். அதே மாதிரி பாருங்களேன், காந்தியடிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஆங்கிலேயருடைய செயல்களை எல்லாம் வெறுக்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் கள்ளுக்கடை மறியல், மதுரை கோரிபாளையத்தில் கள்ளுக்கடை மறியல் அப்படின்னு. கள்ளுக்கடைன்னா தெரியுமா? சாராயத்தினுடைய இன்னொரு பேர் என்ன? கல்லு. கல்லு குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது சாராயம் மாதிரி ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருள். அந்த கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்ட கைது செய்யப்படுறாங்க. மதுரை கோரிபாளையத்தில் 19 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த 19 பேர்ல 10 பேர் முஸ்லீம். அப்ப காந்தியடிகளுக்கு உறுதுணையாக நிற்கிறது யார் தான்? முஸ்லீம் தான். பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறது யார் தான்? முஸ்லீம் தான். காங்கிரஸ் இருக்குல்ல, இப்ப காங்கிரஸ் இருக்குல்ல, இந்தியாவில் காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாங்கல்ல. இந்த காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஏன் அந்த மதிப்பு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, இவங்களுடைய தாத்தா யாரு? நேரு. நேரு இருக்காங்கல்ல, நேரு. காந்தியடிகள் இருக்கார்ல, காந்தியடிகளும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியஸ்தர் தான் அவர். காங்கிரஸ் கட்சியினுடைய எதுக்காக வேண்டி உருவாக்குனாங்க? ஆங்கிலேயரை விரட்ட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை உருவாக்குனாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியில முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னு சொன்னா, அபுல் கலாம் ஆசாத் தான் அன்னைக்கு தலைவர். அப்ப எல்லாம் நிறைய, நான் சும்மா உதாரணத்துக்கு 1-2 சொல்றேன், ஏராளமான பேர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? முஸ்லிம்கள் வந்து ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். தம்பி, உன் பேர் என்ன? அர்ஷத். என்ன படிக்கிற? 6th. சரி, எந்த ஊரு? கேள்வி என்ன? சரி, ஆங்கிலம் படிப்பது இஸ்லாத்தில் கூடுமா அப்படின்னு அந்த பையன் கேட்குறாப்புல. ஏன்னா முஸ்லீம்கள் வந்து படிப்பில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் நம்ம இருக்கிறோம், அப்படிதானே? அப்போ ஆங்கிலம் படிக்கிறது இஸ்லாத்தில் ஒன்று தப்பா, அது கூடுமா, ஹராமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி ஏன் வருதுன்னு சொன்னால், நம்ம முன்னோர்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம தாத்தாக்கு தாத்தாலாம் இருந்தாங்கல்ல, இவங்களாம் வந்து அந்த காலத்தில் ஆங்கிலம் படிப்பது ஹராம், தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பள்ளிவாசல்லையே பேசினாங்க, ஆங்கிலம் பேசக்கூடாது அப்படின்னாங்க, ஆங்கிலம் படிக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் ஆங்கிலம் படிக்கக்கூடாது, ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னால், வெள்ளைக்கார ஆங்கிலம் பேசுகிறானாம். என்ன செய்யறான்? வெள்ளைக்கார ஆங்கிலம் பேசுகிறான். அதனால நம்ம ஆங்கிலம் பேசக்கூடாது, நான் வெள்ளைக்கார ஆங்கிலத்தை நம்ம கற்றுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து பள்ளிவாசல்ல ஹராம் என்று பத்துவா கொடுத்தாங்க. இது சரியா தவறா? தவறு தானே? உங்களுக்கு தெரிஞ்சு தவறுன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்களுக்கு தெரியாமல் போச்சு. என்ன ஆயிடுச்சு? தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஆங்கிலம் படிக்கிறது ஹராமு, கிராப் வெட்டுறது ஹராமு. கிராப்னா என்னது? முடிய ஒட்ட வெட்டுறீங்களா? இப்போ இந்த மாதிரி வெட்டுறது ஹராமு.
கை போடுறது, இந்த கட்டகை போடுறது ஹராமு, பேண்ட் போடுறது ஹராமு, இப்படிலாம் வந்து பத்துவா கொடுத்தாங்க. ஏன் பத்துவா கொடுத்தாங்கன்னு சொன்னால், ஆங்கிலேயர் எது எதெல்லாம் செய்கிறானோ அது எல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்று பத்துவா கொடுத்தாங்க. அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? சுதந்திரத்திற்காக அப்படி செஞ்சாங்க. எதுக்காக அப்படி பண்ணாங்க? சுதந்திரம் வாங்கணும், இந்தியாவில் வந்து அனைவரும் சுதந்திரத்தோடு வாழணும் என்ற நோக்கத்தோட என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லீம்கள் வந்து அதிகமாக அதில் ஈடுபட்டு படிப்பே ஹராமிட்டாங்க. அதனால தான் நம்ம சமுதாயம் இன்றைக்கும் படிக்காமல் இருக்கிறோம். நீங்களாம் நல்லா படிங்க. நீங்களாம் படித்து வக்கீலாக, இன்ஜினியராக, கலெக்டராக, நாட்டினுடைய அதிபர்களாக நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். வரலாமா? இன்ஷா அல்லாஹ். படிப்பு வந்து ஹராம் கிடையாது. ஆனால் ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சாங்க. காந்தியடிகள் சொன்னாங்க. காந்தியடிகள் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஆங்கிலேயருடைய பேண்ட்டை நம்ம அணியக்கூடாது அப்படின்னாங்க. ஒத்துழையாமை இயக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் புக்கிலலாம் வரும். ஒத்துழையாமை இயக்கம்னு சொன்னால் ஆங்கிலேயர் செய்வதற்கு எதிரான காரியங்களை செய்கிறது. ஆனால் மற்ற யாருமே அதை கேட்கல. கிறிஸ்தவர்கள் கேட்கல. ஏன்னா கிறிஸ்தவர்கள் மதத்தால் ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவர் தானே. அதனால் அந்த அவர்கள் அவங்க பெரிய அளவில் அதை கேட்கல. மற்ற மக்கள் கேட்கல. ஆனால் முஸ்லீம் என்ன செஞ்சான்னா, அவன் எல்லாத்தையும் ஹராம்னு சொல்லி படிப்பை இழந்து இன்னைக்கு 50 வருஷம் பின்னாடி நிற்கிறான். அதனால தான் நமக்கு இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சுதந்திரத்திற்காக தான் நம்ம என்ன செஞ்சோம்? கல்வியை இழந்தோம். எதுக்கு இழந்தோம்? நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, சுதந்திரத்திற்காக படிக்காத பிஏ படிச்சுக்கிட்டு இருந்த காகித மில்லத்து அவர்கள்லாம் வந்து என்ன செஞ்சார்? படிப்பை விட்டுட்டு வந்தார். அந்த நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த அன்பழகன், இந்த மாதிரியான நெடுஞ்செழியன் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் படிப்பை விட்டுட்டு வாங்க, பட்டத்தை துறங்கன்னு காந்தி சொன்னார். காந்தியடிகள் இருக்காங்கல்ல, படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்தால் தான் அவன் வெள்ளைக்காரனுக்கு எதிர்ப்பாக இருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் அன்பழகன் விடலை. காகிதம் இல்லத்துக்கு வந்து என்ன செஞ்சிட்டாரு? காந்தியடிகள் சொல்லிட்டாரு, நான் முதல்ல வரேன்ட்டு வெளில வந்துட்டார். அப்போ இந்திய சுதந்திரத்திற்குள்ள வந்து அதிகமாக கவனம் செலுத்தினது யாரு தான்? முஸ்லீம்கள் தான். அதனால ஆங்கிலம் படிப்பது ஹராம் கிடையாது. அது சுதந்திரத்திற்காக அன்றைக்கு சொன்னாங்க. அது கூட தவறு தான். அதனால் இப்போ ஆங்கிலத்தை என்ன செய்யலாம்? தாராளமாக படிக்கணும். சரியா? சரி, அடுத்து. முஸ்லீம்கள் கொடியை காத்தார்களா இல்லையா? அப்துல் ரஹ்மான். முஸ்லீம்கள் எந்த கொடியை? தேசிய கொடியை காத்தாங்களா? கொடி காத்த குமரன் கேள்விப்பட்டிருக்கவே. முஸ்லீம்கள் கொடி காத்தாங்களா அப்படின்னு கேட்குறீங்க, அப்படிதானே? சரி, என்ன படிக்கிறீங்க? 5th grade. சரி. அப்துல் ரஹ்மான் என்ற பையன் கேட்குறாப்புல, அதாவது கொடிகாத்த குமரன் என்று புத்தகத்தில் வருது. கொடிகாத்த குமரன். அதாவது ஆங்கிலேயர்களுடைய கொடியை வந்து பிடிக்க மாட்டேன், நம்ம நாட்டினுடைய நிலையில் தான் கொடியை பிடிப்பேன்னு சொல்லி கொடி காத்ததுனால குமரன் அன்னைக்கு தண்டிக்கப்பட்டார். திருப்பூரை சேர்ந்த கொடி காத்த குமரன் சொல்லி நமக்கு என்ன செய்வாங்க? பாடம் நடத்துவாங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். என்ன? ஆங்கிலேயனுக்கு எதிர்த்து அவனுக்கு சிம்ம சொப்பனமாக அவனை அடித்து ஓட விரட்ட வேண்டும் என்பதற்காக அவன் கொடியை கூட பிடிக்கக்கூடாது, நம்முடைய நாட்டினுடைய கொடியை தான் பிடிக்கணும், அதில் நம்ம உயிர் நீத்தாலும் பரவாயில்லை என்பதற்காக போர்க்களத்தில் அப்படி நிற்கிற மாதிரி நின்னாங்க. நிறைய ஃபைட் பண்ணாங்க. அதில் முஸ்லீம்கள் ஏதாவது கொடி காத்திருக்கிறார்களா, அவங்களுடைய வரலாறு உண்டான்னு சொன்னால் கண்டிப்பாக உண்டு. ஆனால் நம்முடைய பாடத்திட்டத்தில் அதை மறைச்சிட்டாங்க. யாரெல்லாம் கொடி காத்திருக்கிறா பாருங்க. அப்துல் லத்தீப் என்பவர் சென்னையை சேர்ந்த அப்துல் லத்தீப், அக்பர் அலி சென்னையை சேர்ந்த அக்பர் அலி, மொய்தீன் கான் திண்டுக்கல்லை சேர்ந்த மொய்தீன் கான், அவர் அப்துல் லத்தீப், அப்துல் ரஹீமு, பாபு சாஹிபு மதுரை, ஷேக் பாபா சாஹிபு சென்னை, இவங்கெல்லாம் கொடி காத்ததற்காக 6 மாதம் சிறை தண்டனை, 1 வருஷம் சிறை தண்டனை. சிறை தண்டனை இப்போ உள்ள சிறை தண்டனை இல்லை. பொதுவாக ஜெயிலுக்கு போகிறாங்கல்ல, அங்கே போனீங்கன்னா சிக்கன் தந்துடுவான். நல்லா சிக்கன் சாப்பிடுங்க பாய், சிக்கன் சாப்பிடுங்க ஐயா அப்படின்னால சிக்கன் தந்துடுவான். நல்ல சோறு, 3 வேளை சோறு, மணி அடித்தா சோறு, வேறு எங்கள் வீட்டில் கூட கிடைக்காது. அங்கே மணி அடித்த உடனே ஜெயிலில் சோறு கொடுத்துருவாங்க. இப்போ
இப்போ ஜெயிலுக்கு போகிறாங்கல்ல, இப்போ ஜெயிலுக்கு போகிறதுலாம் வந்து பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. டிவிலாம் பார்க்கலாம், படம்லாம் பார்க்கலாம். அந்த நிலைக்கு வச்சுருக்கிறான் இன்னைக்கு ஜெயிலை. ரொம்ப லக்ஸரியாக வச்சுருக்கிறான். நல்ல பெரிய முதலமைச்சர் மாதிரியான ஆட்கள்லாம் போனால் அவங்க ஏசி ரூம்லேயே இருக்கிற அளவுக்கு நல்லா வச்சுருக்கிறான். ஆனால் ஆங்கிலேயருடைய சிறை என்னன்னு சொன்னால், அவங்க வந்து செக்கு இழுக்கணும். உள்ளே போய் செக்கு இழுக்கிற மாடை எடுத்து விட்டுட்டு மனுஷனை கட்டி விட்ருவான். செக்கு இழுக்கிற என்ன இது பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி போட்டுக்கிட்டு செக்கு இழுத்துக்கிட்டே கிடக்கணும். மனுஷன் வந்து செக்கு இழுக்கணும். இப்படி செக்கு இழுத்த மக்களாக யார் இருந்தா முஸ்லீம் வந்து கொடி காத்ததுனால 6 மாதம் 1 வருஷம் மாதிரி கடுங்காவல் தண்டனையை இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் கொடி காத்த முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களுடைய வரலாறை மறைச்சிட்டாங்க. வாங்க வரலான்னா சொல்ல மாட்டேன், நீ உனக்கு சுதந்திரம் அடைஞ்சிச்சுல நீ தள்ளி போ அப்படின்ட்டான் நம்மளை. முஸ்லீம் நீ போயிரு நான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம வரலாறு சொல்கிறோம். இல்லைன்னா எல்லாருடைய வரலாறையும் நம்ம சேர்த்து சொல்லலாம். மறைக்கப்பட்டதுனால அந்த வரலாறு நம்ம சொல்கிறோம். சரியா? பேர் என்னம்மா? முகமது அலி ஜின்னா. சரி, என்ன கேள்வி? வேலூர் சிப்பாய் கழகத்தை உருவாக்கியது யார்? சரி, அதாவது முகமது அலி ஜின்னாங்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. என்ன படிக்கிறீங்க? 8th. சரி, அதாவது வேலூர் சிப்பாய் கழகம் அப்படின்னு ஒரு கழகம் ஏற்பட்டுச்சு. அதை உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உருவாக்குனது யாருங்கிறத 2வது பார்ப்போம். இந்த வேலூர் சிப்பாய் கழகம் இருக்குல்ல, அந்த சிப்பாய் கழகம் தான் இந்தியாவில் ஆங்கிலேயரை நேரடியாக எதிர்த்த முதல் போர் என்னது? வேலூர் சிப்பாய் கழகம் தான். இந்தியாவிலே, டோட்டல் இந்தியாவிலேயே முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்து அடித்தது யார் தான்? வேலூர் சிப்பாய் கழகம் தான். இந்த வேலூர் சிப்பாய் கழகத்தில் வந்து பணி செஞ்ச முஸ்லீம்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து அடிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர் தன்னுடைய சிப்பாய்களாக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் சேர்த்துருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட துப்பாக்கி கொடுப்பாங்கல்ல, துப்பாக்கிலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த துப்பாக்கியை அங்கே உள்ள வேலூரில் உள்ள அந்த சிப்பாய்கள் திருப்பி ஆங்கிலேயரை பிடிக்கிறாங்க. இங்கே உள்ளவர்களை அடிப்பதற்காக கொடுத்த துப்பாக்கி. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த துப்பாக்கியை திருப்பி ஆங்கிலேயருக்கு எதிராக பிடிச்சிட்டாங்க. ஆங்கிலேயரை ஓட விரட்டுறதுக்காண்டி பிடிச்சிட்டாங்க. அது இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண உடனே ஆங்கிலேயர்கள் வந்து கதகதப்பு போயிட்டு, ஆகா நம்ம இந்த நாட்டை விட்டுட்டு போக வேண்டியதான், எதிர்த்து அடிக்கிறானுங்க, ஆயுதம் வேற வச்சிருக்கிறான், துப்பாக்கி வேற வச்சிருக்கிறான், நம்ம தான் துப்பாக்கி கொடுத்ததே அவன் தான். அப்போ எதிர்த்து அடிக்கிறாங்கிற ஒரு நிலைக்கு வந்து ரொம்ப கதிகலங்க வச்சது வந்து வேலூர் சிப்பாய் கழகம். அதுக்கு அகமதுல்லா ஷா என்பவர் தான் தலைமை தாங்கி நடத்தினார். அகமதுல்லா ஷாங்கிறவர் வந்து ஒரு மௌலவி. அவர் என்ன செய்கிறார், எல்லா மக்களையும் ஆங்கிலேயரை எதிர்த்து அடிக்கணும், துப்பாக்கியை எதிர்த்து பிடிக்கணும், அவனை ஓட விரட்டணும், இந்திய நாட்டை விட்டு ஓடுறா இருக்கக்கூடாதா என்று ஓட விரட்டுறதுக்கு உண்டான துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய அளவுக்கு போன உடனே அவன் என்ன செஞ்சுட்டான், ஆங்கிலேயர் எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க பீரங்கிக்குள்ளே கொண்டு போய் தலையை திணிச்சு, பீரங்கி பெருசாக இருக்கும்ல, இந்த போய் நீளமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்படி நீளமாக மனுஷன், ஒரு பெரிய மனுஷனே உள்ளே படுக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும். அந்த பீரங்கிக்குள்ளே கொண்டு போய் அகமதுல்லா ஷாவெல்லாம் உள்ள தலையை திணிச்சு உள்ளே குண்டு வச்சு டம்முன்னு வெடிச்சா தலைகளெல்லாம் செதறி போயிடும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்தான். யாருக்கு? அங்கே உள்ள சிப்பாய் கழகத்தில் யாரெல்லாம் எதிர்த்து நின்னார்களோ ஆங்கிலேயர்களை, அவர்களை அடித்து அவங்களை கொலை செஞ்ச ஒரு காரியத்தை என்ன செஞ்சான், ஆங்கிலேயர் செய்தான். அந்த சிப்பாய் கழகம்தான் இந்தியாவில் ஆங்கிலேயரை வெளிப்படையாக எதிர்த்த ஒரு அமைப்பு. அதுக்கு கூட முஸ்லீம் செஞ்சதுனால அதுக்கு பேர் என்ன வச்சுட்டான், கழகம்னு வச்சுட்டான். சிப்பாய் வீரர்கள் தானே சொல்லணும், அதை ஆங்கிலேயரை முதல்ல எதிர்த்த வீரர்கள் அப்படி தானே சொல்லணும். அப்படி சொல்லாம சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததில் முஸ்லீம் இன்னைக்கும் அந்த வரலாறு பேசும். இது மட்டும் இல்லை, அங்கே கேரளாவில் மாப்பிள்ளாக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாப்பிள்ளைமார்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாப்பிள்ளாக்கள் வந்து ஆங்கிலேயர்களை ஓட விரட்டினாங்க, மிகப்பெரிய பயிற்சிலாம் பண்ணாங்க. அதனால சிறைபிடிக்கப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. ட்ரெயினில் வச்சு பூட்ஸ் வண்டியில் உள்ளே வச்சு திணிச்சு ஆளை கொலை பண்ணான் மாப்பிள்ளாமார்களை.
எல்லாம் முஸ்லீம்கள். அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்திய சுதந்திரத்திற்காக முஸ்லீம்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள் என்ற அந்த வரலாறு நம்ம பார்க்கிறோம். முகமது ஆசிகா என்ன படிக்கிறியா? கேள்வி என்ன? சரி, ஆசிக்கு என்ன கேட்குறாருன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து இராணுவம் அமைச்சு ஆங்கிலேயரை எதிர்த்தார். காந்தியடிகள் வந்து இராணுவம் அமைக்கல. அவர் வந்து நம்மகிட்ட ஆயுதங்கள்லாம் கிடையாது, அதனால நம்ம என்ன செய்வோம், சத்தியாகிரகம், இது மாதிரி ஒத்துழையாமை இயக்கம், அதாவது ஆங்கிலேயருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம சுதந்திரம் வாங்கணும்னு காந்தியடிகள் முடிவு பண்ணாங்க. நேதாஜி என்ன பண்ணாருன்னா, அடிக்கு அடி, உதைக்கு உத, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, குண்டுக்கு குண்டு அப்படிங்கிற நிலைக்கு முடிவு எடுத்தது யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பார்த்து தான் ஆங்கிலேயம் ஓடுனான். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒத்துழைமை நம்ம சாப்பிட மாட்டோம்னு பட்னியாக கிடந்தா அவனுக்கு ஒன்றும் கிடையாது. உண்ணாவிரதம் இருந்தார் காந்தியடிகள், அதனால் அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகப்போகுது கிடையாது. ஆனால் நேதாஜி என்ன பண்ணார், நீ அமைச்ச மாதிரி நானும் ஒரு இராணுவத்தை அமைச்சு நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஓட ஓட விரட்டுவேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி குண்டுகளை, துப்பாக்கிகளை, பீரங்கிகளை எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு உண்டான இராணுவத்தை உருவாக்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதனால தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கே போனார்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தெரியுமா இல்லையா? அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கே போனார்னு இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்க முடியல. ஏன், என்ன பண்ணார், என்ன பண்ணினா வச்சாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக நின்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய படையில் அதிகமான முஸ்லீம்கள் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவருடைய படையில் 5 பேர் கொண்ட ஒரு மந்திரி சபையை அமைக்கிறார். 5 பேர் வந்து டீம், இவங்க தான் வந்து மொத்த இராணுவத்தையும் இயக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரி சபையை அமைக்கிறார். அதில் சானவாஸ் என்பவர் தான் அந்த மந்திரி சபையினுடைய லீடராக இருக்கிறாங்க. யாரு? முஸ்லீம். 5ல் 1, 5 பேரில் ஒரு ஆள் யாரு? சானவாஸ். அவர் தான் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அமைச்ச அந்த டீமினுடைய லீடர். யாருன்னு சொன்னால் அவர் தான். அப்போ இவர் நேதாஜி களத்துக்கு போவாட்ட கூட களத்துக்கு யார் தான் போவான்? சானவாஸ் தான் போகணும். அவர் தான் போய் ஃபைட்டை பார்க்கணும். போர்க்களத்தில் எதிரிகள் முன்னாடி போய் நிற்கிறது யார் தான்? சானவாஸ் தான் போய் நிற்கணும். அவர் போய் நின்று என்ன செஞ்சார், ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சார். அது ஒன்று. அதே மாதிரி நேதாஜி வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இராணுவம் அமைப்பதற்காக காசு திரட்டினார். ரங்கூனுக்கு, பர்மா, இது மாதிரி மற்ற ஏரியாக்களில் போய் வசூல் பண்ண போனார். காசு இருந்தால் தானே இராணுவம் அமைக்க முடியும். ஆக வேண்டி நம்ம இந்தியா சுதந்திரம் அடையணும், நம்ம இராணுவம் அமைக்கணும், அந்த இராணுவத்திற்காக காசு வேணும், அப்படி நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு ஒவ்வொருத்தரையாக செட்டியார் அவங்க எங்கன்னு நாயக்கமார்கள் அவங்கள்ட்ட தான் போய் கேட்குறாரு. பர்மாலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த பர்மாக்கெல்லாம் போய் நேதாஜி வசூல் பண்ண போகிறாரு. நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சின்னா வசூல் பண்ண போகிறோம்ல, இதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வசூல் பண்ண போகிறாரு. அங்கே உள்ள செட்டியார் நாயக்கமார்கள் மற்ற ஆட்கள்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சொற்பமான காசு, பெரிய காசே இல்லை. அதை வச்சு இராணுவம் இல்லை, இராணுவத்தில் ஒரு துப்பாக்கி கூட வாங்க முடியாது. அப்போ தான் வள்ளல் ஹபீபுங்கிறவர், பர்மாவை சார்ந்த வள்ளல் ஹபீப் என்பவர் 1 கோடி ரூபாய் கொடுத்து இராணுவத்தை வெள்ளக்காரனை விரட்டி இந்தியாவை வென்றெடு என்று 1 கோடி ரூபாய் கொடுத்து இராணுவம் அமைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து ஆயுதங்களை வாங்குவதற்கு பணத்தை அள்ளி கொடுத்தவர் யார் தான்? வள்ளல் ஹபீப் தான். அந்த காசை வச்சுட்டு தான் வந்து என்ன செஞ்சார், இவர் இராணுவம் அமைக்க முடிய நிலை இருந்தது. அதனால தான் சானவாச தலைவராகவும் போட முடிஞ்சு. அப்போ படைகளில் நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படைகளில் அதிகமான முஸ்லீம்கள் இருந்து அவங்கள என்ன செஞ்சாங்க, எழுத்து அடித்தாங்க. அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து படையில் இருந்தான்னா அவனுக்கு மரணம் என்பது நிச்சயம். காந்தியடிகளுடைய படையில் இருந்த மரணம் கிடையாது, உழைக்கணும். ஆனால் மரணம் என்பது நிச்சயம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படைகள் நிச்சயம். அப்போ அந்த நிச்சய உயிர் போயிரும்ங்கிற ஒரு டீமுக்கு தலைவர் யாரு? அப்போ பாருங்க, முஸ்லீம் தான். அப்போ அந்த சானவாஸ் தான். அப்போ அது அப்படி அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. அடுத்து அப்துல் ரஹ்மானா
உங்கள் பேர் அப்துல் ரஹ்மான். சரி, துக்ளக் பற்றி சொல்லணும், அரசர் துக்ளக் பற்றி. சரி, என்ன படிக்கிறீங்க? சரி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, துக்ளக் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார, அதை கேலி கிண்டல் மாதிரி செய்கிறாங்கல்ல, ஏதாவது துக்ளக் தர்பார்பா, எதை எடுத்தாலும் துக்ளக் தர்பார் அப்படிங்கிறாங்களே. அந்த அரசர் துக்ளக் வந்து அவர் என்ன பண்ணாரு, நம் நாட்டிற்கு என்ன பண்ணினாரு அப்படின்னு சொன்னால், துக்ளக் வந்து இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னால் இந்தியாவில் பண்டமாட்ட முறை தான் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் வெங்காயம், இன்னொருத்தர் வீட்டில் உருளைக்கிழங்கு, இவர் உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு வெங்காயத்தை வாங்கிடலாம், அரிசியை கொடுத்துட்டு உளுந்தை வாங்கிடலாம், உளுந்தை கொடுத்துட்டு பருப்பு வாங்கிடலாம். இது மாதிரி பண்டமாட்டு முறைகள் தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சு இந்தியாவில் இருந்துச்சு. பண்டமாட்டு முறையில் தெரியுதுல்ல, அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு பொருளை வாங்குறது, காசுலாம் கிடையாது. அப்போ காசுங்கிற பைசாங்கிற பழக்கமே இந்த இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் காசு பயன்படுத்த வேண்டும் என்ற முறையை முதலில் அறிமுகப்படுத்தியது யார் தான்? யாரு? துக்ளக் தான் முதல்ல காசை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. ஏன்பா போட்டுக்கிட்டு நீங்க இருந்து உருளைங்க அந்த 10 மூட்டை சுமந்துட்டு போய் அங்கே போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வர, அதை விடு. நீ வெங்காயத்தை வாங்கணும்னா நீ ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போ, ஒரு 5 ரூபாய் எடுத்துகிட்டு போ, ஒரு ஓட்ட கால்னாவை எடுத்துகிட்டு போ, ஒரு ரவுண்டு கால்னாவை எடுத்துகிட்டு போ, ஒரு காலனாவை எடுத்துகிட்டு போ, ஒரு 10 பைசாவை எடுத்துகிட்டு போ, ஒரு 5 பைசாவை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி, அதாவது ரூபாய் முறைக்கு பைசா முறைக்கு மாற்றியவர் யார் தான்? துக்ளக் தான் இந்தியாவில் பைசா முறையை கொண்டு வந்தவர் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி இந்தியாவினுடைய நிலப்பரப்புகள் இருக்குல்ல, இந்த நிலப்பரப்புகளை அளந்து சர்வே கல்லை நட்டியவர் துக்ளக். சர்வே கல்னா என்ன? இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னு வைங்க, ஒரு வீடு இருக்குன்னு, உங்கள் வீடு இருக்குன்னு வைங்க, உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தோண்டி பார்த்தா உள்ள ஒரு கல் இருக்கும். என்ன கல் இருக்கும்? அளந்து கல் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் யார் யாருக்கெல்லாம் இடம் இருந்துச்சோ அவ்வளோ பேருக்கும் சர்வே கல்லை போட்டு, இது சர்வே கல்லை போட்டு கல்லை பதிச்சு உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த கல்லை தோண்டி பார்த்தோன்னா அது அவன் இடம். அதனால் அந்த மொத்த இந்தியாவையும் இந்த சர்வே கல் போட்டு முறைப்படுத்தினவர் துக்ளக். அதே மாதிரி ஏராளமான அரசு பணிகளை, அரசு இந்த நிர்வாக சீரமைப்பு இருக்குல்ல, இப்போ தாசில்தாருங்கிறாங்க, தாலுகாங்கிறாங்க, அதே மாதிரி வந்து பஞ்சாயத்துங்கிறாங்க, மாவட்டங்கிறாங்க, இது மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த நிர்வாக முறை, இந்த நிர்வாக முறைகளை எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தவர் துக்ளக். அவரை போய் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க, துக்ளக் தர்பார். முஸ்லீம் மன்னர்கள் செஞ்சால் அதை வந்து கேலி செய்கிறது, வேற ஏதாவது பண்ணுன்னா அதான் உலகத்திலே பெரிய தியாகம். பாருங்க, நம்ம நாட்டு மன்னர் பிரதமர் மோடி என்ன பண்ணிட்டாரு, போய் காட்டில் போய் அங்கே உள்ள காட்டுவாசிகளோடு போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்துட்டாரு, பெரிய தியாகம்பாங்க. என்னையா அதில் என்ன தியாகம்? வேலை வெட்டி இல்லாதவங்க அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஒரு நாட்டிற்காக என்ன செய்தார்கள், அந்த தியாகத்தை செய்கிறாங்க. அந்த தியாகத்தை மறைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். துக்ளக் அவ்வளோ பெரிய நிறைய முறைகளை சீர் பண்ணி தந்தார் என்பது வரலாறு. அடுத்து உன் பேர் என்னம்மா? நவீத் இம்ரானா? என்ன படிக்கிற? சரி, என்ன கேள்வி? இந்தியாவுடைய தேசிய கொடி இருக்குல்ல, இன்னைக்கு எல்லாருடைய நெஞ்சுகள்லையும் பறந்துக்கிட்டு இருக்குது. அதுபோல் இந்தியாவுடைய முக்கியமான நகரங்களில் அலுவலகத்தில் வந்து இன்றைக்கி தேசிய கொடி ஏற்றுவார்கள். பள்ளிக்கூடங்களில் நிறைய இடங்களில் தேசிய கொடியை ஏற்றுவோம். இந்த தேசிய கொடியை இப்படி தான் வர வேண்டும் என்பதற்கு ஏராளமான பேர் திட்டமிட்டாங்க, எப்படியாவது உருவாக்கணும்னு. அதில் இந்த தேசிய கொடியை உருவாக்குவதிலே ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து சுரையா தியாப்ஜி. சுரையா தியாப்ஜி என்ற அந்த பெண்மணி தான் தேசிய கொடியை உருவாக்கி காந்தியடிகள்கிட்ட கொடுக்குறாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை. வேறு வேறு மதங்கள் சார்ந்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு அல்ல இந்தியா, அனைத்து மதத்தவர்களும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் தேசிய கொடியினுடைய அடையாளமே சொல்கிறது. அதை உருவாக்கினவர் யார் தான்? ஒரு முஸ்லீம் தான் என்ற விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ அந்த சுதந்திரத்திற்காக முஸ்லீம்கள் நிறைய பாடுபட்டிருக்காங்க. சொல்கிறதா இருந்தால் அவ்வளவு வரலாறுகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் கேட்டதுனால 1-2 நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. வட மாநிலங்களில் போனாங்கன்னா அதில் புத்தகமே போடலாம், அவ்வளவு வரலாறுகள் இருக்கிறது.
அவ்வளவு வரலாறுகளும் மறைக்கப்பட்டு விட்டிருக்கிறது. அந்த வரலாறுகளை நாம் எடுத்து இந்தியா என்பது எல்லாருக்கும் சேர்ந்த நாடு, முஸ்லிம்களுக்கும் உண்டான நாடு, இந்துக்களுக்கும் உண்டான நாடு, நாத்திகர்களுக்கும் உண்டான நாடு, கிறிஸ்தவர்களுக்கும் உண்டான நாடு, அனைவருக்கும் உண்டான நாடு. அப்படிதானே? அது இங்கே யாராவது பார்த்து நம்மளை பார்த்து பாகிஸ்தான் போ, அங்கே போ, அங்கே போன்னு சொன்னால், டேய் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நாங்கள். யாரு? நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறோம். பேசாத. சுதந்திரம் வந்து எல்லாரும் அனைவருக்கும் உண்டானது. இந்தியா இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. அஸ்ஸலாமு அலைக்கும். Allah